இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரம். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்துக் கொண்டு, அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரத்தை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆயினும் இந்த விவரம் இன்னும் ரகசியமாகவே உள்ளது. ஆவியானவரின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நாம் அறியாதிருக்கிறோம். அதுபோல எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நாம் அறியாதிருக்கிறோம். இதுபோலவே கன்னிமரியாளுடைய வயிற்றில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரால் எவ்வாறு உற்பத்தியானார் என்னும் விவரத்தையும் நாம் அறியாதிருக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: யோசேப்பும் மரியாளும். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்தாள். இன்னும் திருமணம் நடைபெறவில்லை. திருமண ஒப்பந்தம் மாத்திரமே நிச்சயம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஒரு பெண்ணை தனக்கு நியமித்துக் கொண்டு அவளை விவாகம் பண்ணாதிருக்கிறவனை குறித்து மோசேயின் பிரமாணத்தில் கூறப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து கன்னிகையினிடத்தில் பிறந்தார். இந்த கன்னிகை ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்தாள். இந்த சம்பவத்தின் மூலமாக ஒரு சில ஆவிக்குரிய சத்தியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவையாவன: விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது. வேதாகமத்தில் விவாக உறவுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருமணத்திற்கு நியமிக்கப்பட்ட ஸ்திரீகளில் மரியாள் மிகுந்த பாக்கியவதியாக இருந்தாள். மரியாள் கன்னிகையாக இருக்கும்போதே அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானாள். அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அது பரிசுத்தம் உள்ளது. ஆயினும் இந்த உலகத்தின் பார்வையில் மரியாளின் கர்ப்பம் களங்கப்படாததாக இருக்க வேண்டும். அதே வேளையில் அவள் கன்னிகையாக இருக்கும்போதே கர்ப்பவதியும் ஆக வேண்டும். இதற்காகவே அவள் யோசேப்புக்கு திருமணத்தில் நியமிக்கப்பட்டிருந்தாள். அவர்கள் கூடி வரும் முன்னே மரியாள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானாள். வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்களை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. இவர்கள் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்தவர்களா அல்லது யோசேப்புக்கும் வேறொரு ஸ்திரீக்கும் பிறந்தவர்களா என்று வேத பண்டிதர்கள் விவாதம் பண்ணுகிறார்கள். யோசேப்பு நீதிமானாக இருந்தார். மரியாள் கற்புள்ள ஸ்திரியாக இருந்தாள். இவர்கள் இருவரும் அவசரப்பட்டு திருமணம் செய்து கொள்ளவில்லை. திருமணத்தை அவசரமாக செய்யக்கூடாது. நிதானமாக ஜெபித்து பரிசுத்த ஆவியானவரின் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு திருமண காரியங்களை நடத்த வேண்டும். ஒரு தவற்றை செய்துவிட்டு பின்பு வருந்துவதை விட பொறுமையோடு இருந்து அந்த தவற்றை செய்யாமல் இருப்பது நல்லது. கன்னி மரியாள் கர்ப்பவதியானதும் பரிசுத்த ஆவியானவரின் கிரியையாகும். மரியாளும் யோசேப்பும் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானாள். மரியாளின் வயிற்றில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வித்து உற்பத்தியாயிருக்கிறது. ஒரு கன்னிகையின் வயிற்றில் தேவன் உற்பத்தியாவது அந்த கன்னிகைக்கு மிகுந்த சிலாக்கியமாகும். தன்னுடைய வயிற்றில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது என்பது
மரியாளுக்கு நன்றாக தெரியும். ஆனால் இதை மரியாளால் நிரூபிக்க முடியாது. தன்னுடைய கற்பத்திற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர் என்பதை நிரூபிக்காவிட்டால் சமுதாயத்தினர் அவளை ஒரு வேசியாக பாவித்து வேசிக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் தண்டனையை கொடுப்பார்கள். ஏவாளுடைய குமாரத்தைகளில் மரியாளைப் போல பாக்கியவதி வேறு யாரும் இல்லை. அதே வேளையில் மரியாளைப் போல சமுதாயத்தில் துன்பம் அனுபவித்தவளும் இல்லை. தனக்கு திருமணம் நடைபெறுவதற்கு முன்பாகவே தன்னுடைய வயிற்றில் குழந்தை உற்பத்தியானதற்காக மரியாள் வருத்தப்படவில்லை. சமுதாயத்தில் உள்ளவர்கள் தன்னை குறை கூறினாலும், ஏளனமாக பார்த்தாலும், அவமான பேச்சுக்களை பேசினாலும் மரியாள் நீதிபரராகிய தேவனையே சார்ந்திருந்தாள். தேவன் சர்வ சிருஷ்டிகளையும் நீதியாய் நியாயம் விசாரிக்கிறவர். கர்த்தர் ஒருபோதும் நீதியை புரட்ட மாட்டார். மரியாள் கர்ப்பவதியான சமயத்தில் யோசேப்புக்கு முதலில் குழப்பம் உண்டாயிற்று. யோசேப்பு ஒரு நீதிமான். மரியாள் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருந்தால் இன்னும் திருமணம் நடைபெறவில்லை. அவர்கள் இன்னும் கூடி வரவில்லை. அவர்கள் கூடி வருவதற்கு முன்னே மரியாள் கர்ப்பவதி ஆனாள். அவளை அவமானப்படுத்த யோசேப்புக்கு மனமில்லை. மரியாளின் மீது யோசேப்பு கரிசனையுடன் இருந்தார். மரியாள் கர்ப்பவதியானதை சமுதாயத்தில் மறைக்கவும் முடியாது. இந்த சம்பவத்தை யோசேப்பால் மறக்கவும் முடியவில்லை. ஆகையினால் ரகசியமாய் மரியாளை தள்ளிவிடலாம் என்று யோசேப்பு திட்டமிட்டார். யோசேப்பின் மனநிலை குழப்பமடைந்தது. யோசேப்பு பொறுமை இழந்து அவசரப்பட்டு எதையும் செய்யவில்லை. மரியாள் கர்ப்பவதியானதை உடனடியாக ஊராருக்கு விளம்பரம் பண்ணவில்லை. மோசையின் பிரமாணத்தின்படி மரியாள் கர்ப்பவதியானதை யோசேப்பு ஊராருக்கு தெரிவிக்கலாம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் யூதா இதுபோன்ற ஒரு சூழ்நிலையை சந்தித்தார். தன் மருமகளாகிய தாமார் வேசித்தனத்தினால் கர்ப்பவதியானாள் என்னும் செய்தி யூதாவுக்கு அறிவிக்கப்பட்டது. உடனே யூதா அவளை வெளியே கொண்டு வாருங்கள், அவள் சுட்டெரிக்கப்பட வேண்டும் என்று கூக்குரலிட்டார். யோசேப்பு இதுபோன்று நடந்து கொள்ளவில்லை. பொறுமையோடு இருந்தார். குழப்பம் உண்டாகும் போது பிறரை குறை சொல்லாமலும் நியாயம் தீர்க்காமலும் இருந்து பொறுமையையும் இரக்கத்தையும் காண்பிப்பது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். யோசேப்பு ஒரு நீதிமான். ஆகையினால் மரியாள் கர்ப்பவதியான சம்பவத்தை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதே வேளையில் அதை சமுதாயத்திற்கு வெளிப்படுத்தவும் இல்லை. அவர் ஒரு பக்திமான். தேவன் இரக்கமுள்ளவராக இருப்பது போல யோசேப்பும் மரியாளிடத்தில் இரக்கத்தை காண்பித்தார். மரியாளை நியாயம் தீர்ப்பதற்கு பதிலாக அவளை ரகசியமாக தள்ளிவிடலாம் என்று தீர்மானம் பண்ணினார். சந்தேகப்படும்படியான ஒரு சம்பவம் நடைபெறும் போது உடனடியாக அதில் சம்பந்தப்பட்டுள்ள நபர்களை குற்றப்படுத்துவதற்கு பதிலாக அவர்களோடு அன்பாகவும் இரக்கமாகவும் பழக வேண்டும். தனக்கு ஏற்பட்ட குழப்பத்திற்கு எவ்வாறு தீர்வு காண்பது என்று யோசேப்பு சிந்தித்துக் கொண்டிருந்தார். மரியாளை அவமானப்படுத்த யோசேப்புக்கு மனதில்லை. ஆகையினால் அவளை ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாய் இருந்தார். திருமணத்திற்காக நியமிக்கப்பட்டிருக்கும் ஒரு ஸ்திரியை தள்ளிவிட வேண்டும் என்றால் அதற்காக தள்ளுதற் சீட்டை எழுதி அதில் கையொப்பமிட வேண்டும். இதற்கு 2 பேர் சாட்சி பகர வேண்டும். ஊரார் எல்லோருக்கும் இந்த சம்பவத்தை தெரிவிப்பதற்கு பதிலாக 2 சாட்சிகளுக்கு மாத்திரம் தெரிவித்து இந்த சம்பவத்தை வெளிப்படுத்தாமல் ரகசியமாக முடித்துவிடலாம் என்பது யோசேப்பின் திட்டம். பிறர் நமக்கு எதிராக தீங்கு செய்யும் போது அவர்களுக்கு விரோதமாக நமது சத்தத்தை உயர்த்துவதற்கு பதிலாக நமது அன்பையும் கரிசனையையும் உயர்த்த வேண்டும். அன்பு திரளான பாவங்களை மூடும். எபிரேயருடைய வழக்கத்தின் பிரகாரம் நியமிக்கப்படுதல் என்பது திருமணத்தின் சட்டப்பூர்வமான ஓர் அங்கம். நியமிக்கப்பட்டதை முறிக்க வேண்டுமானால் அதற்காக தள்ளுதற் சீட்டை தர வேண்டும். நியமிக்கப்படும் போது அதற்குரியவர்கள் ஒப்பந்த பத்திரங்களில் கையெழுத்திடுவார்கள். இந்த ஒப்பந்தத்தில் நிச்சயிக்கப்படும் நாள், திருமண நாள் எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கும். யோசேப்பின் சிந்தனை. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவள் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. யோசேப்பு குழப்பத்தில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். அப்போது பரலோகத்திலிருந்து அவருக்கு உதவி வருகிறது. குழப்பத்தில் இருக்கும்போது என்ன தீர்மானம் பண்ண வேண்டும் என்று யோசேப்புக்கு தெளிவாக தெரியவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் தமது தூதனை யோசேப்பிடம் அனுப்புகிறார்.
செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தருடைய தூதனானவர் யோசேப்புக்கு அறிவித்து குழப்பத்திற்கு ஒரு முடிவு பண்ணுகிறார். ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தும் போது அந்த காரியத்தை குறித்து நாம் ஜெபத்தோடு சிந்தித்து பார்க்க வேண்டும். அதை நமக்குள் தியானிக்க வேண்டும். சிந்தையுள்ளவர்களை கர்த்தர் வழிநடத்துவார். யோசேப்பு தன்னுடைய பிரச்சனையை தன் சொந்த யோசனையின் பிரகாரமாக தீர்த்து விடலாம் என்று நினைத்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவன் அவரை சந்தித்து அவருக்கு தேவையான ஆலோசனை தருகிறார். தேவனுடைய காரியங்கள் அவருக்கு சித்தமான வேளையில் நிறைவேறும். செய்வது என்னவென்று தெரியாமல் நாம் திகைக்கும் போது தேவன் நமக்கு ஒத்தாசைகளை அனுப்புவார். தேவன் தம்முடைய தூதர்களை எந்த அளவிற்கு நமக்கு உதவி செய்ய அனுப்புவார் என்பது நமக்கு தெரியாது. தூதர்கள் எல்லோருமே நமது நன்மைக்காக நமக்கு பணிவிடை செய்யும் ஆவிகளாக இருக்கிறார்கள். யோசேப்பு நித்திரையில் இருந்தபோது கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு சொப்பனத்தில் காணப்பட்டார். நாம் பதற்றப்படாமல் அமைதியாக தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது தேவனுடைய வெளிப்பாடு நமக்கு கிடைக்கும். தேவனுடைய சித்தத்தை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய தூதன் யோசேப்பின் குழப்பத்தை தீர்த்து வைப்பதற்கு உதவி புரிகிறார். மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்பட வேண்டாம் என்று அறிவுரை கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து யோசேப்புக்கு தெளிவுபடுத்த வேண்டும். தாவீதின் குமாரனாகிய யோசேப்பின் மூலமாக மேசியாவின் சந்ததி வெளிப்படுகிறது. நமது ரட்சிப்பை குறித்து சில சமயங்களில் நாம் கலக்கத்துடனும் சந்தேகத்துடனும் இருக்கலாம். அப்போது தேவன் நம்மை பார்த்து, என் மகனே, என் மகளே, உன் பிறப்பை குறித்தும் உன் புதிய பிறப்பை குறித்தும் அதன் மேன்மையை குறித்தும் பயப்படாதே என்று கூறுகிறார். உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே என்னும் வாக்கியம் மரியாளை உன் மனைவியாக சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே என்று மொழிபெயர்க்கப்பட வேண்டும். யோசேப்புக்கு நியமிக்கப்பட்ட மரியாள் தற்போது கர்ப்பவதியாக இருக்கிறாள். அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அந்த பரிசுத்தமானதை குறித்து கர்த்தருடைய தூதன் அறிவிக்கிறார். மரியாள் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே கர்ப்பவதியானாள். இது இயற்கையின் வல்லமையினால் நடைபெற்ற காரியம் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். இப்போது உலக இரட்சகரை உற்பத்தி பண்ணுகிறார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிரகாரம் இரட்சகருக்கு ஒரு சரீரத்தை ஆவியானவர் ஆயத்தம் பண்ணுகிறார். இதோ வருகிறேன் என்று சொன்ன தேவன் இப்போது மரியாளின் கற்பத்தில் இருந்து வருகிறார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். அதே வேளையில் அவர் மரியாளுடைய கற்பத்தின் கனியாகவும் இருக்கிறார். உலகத்தை போஷிக்கும் தேவகுமாரனுக்கு மரியாள் மூலமாக போஜனம் கொடுக்கப்படுகிறது. புறஜாதி மார்க்கத்தில் பலர் தெய்வீக ஆற்றலினால் பிறந்தார்கள் என்று அவர்களுடைய புராணங்கள் கூறுகிறது. அலெக்சாந்தரை அவருடைய தாயார் தெய்வீக வல்லமையினால் அற்புதமாக பெற்றெடுத்தாள் என்று கிரேக்கருடைய புராணம் கூறுகிறது. இவை எல்லாம் புராணமே அல்லாமல் உண்மையான சம்பவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக பிறப்பு மாத்திரமே மெய்யானது. அது பிரத்யட்சமானது. மரியாளுக்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆயினும் அவள் அதை எல்லோருக்கும் விளம்பரம் பண்ணாமல் தன் மனதிற்குள் வைத்திருந்தாள். மரியாளின் மனதில் இருந்த சத்தியத்தை கர்த்தருடைய தூதனானவர் யோசேப்புக்கு வெளிப்படுத்தி அதை உறுதி பண்ணினார். யூதருடைய பிரமாணத்தின் பிரகாரம் நியமிக்கப்பட்டிருப்பவர் தவறு செய்யும் போது அவருக்கு மிகுந்த அவமானம் உண்டாகும். அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்படும். எல்லோருக்கும் தெரியும் விதத்தில் தனக்கு நியமிக்கப்பட்டவளை தள்ளிவிடுவதற்கு பதிலாக யோசேப்பு அவளை ரகசியமாக தள்ளிவிடலாம் என்று யோசனை பண்ணினார். கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டான். இவன் காபிரியேல் என்னும் தூதன். கர்த்தருடைய தூதன் யோசேப்பிற்கு 4 முறை தரிசனமானான். சுவிசேஷங்களில் 6 இடங்களில் சொப்பனத்தை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. இந்த 6மே மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் வருகிறது. இயேசு என்று பெயரிடுவாயாக. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். இயேசு கிறிஸ்து உலக இரட்சகராக வெளிப்படுத்தப்படுகிறார். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். மரியாள் தன் குமாரனை பெறுவதற்கு முன்பாக அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று கர்த்தருடைய தூதன் யோசேப்புக்கு கூறினான். இயேசு என்னும் பெயர் பழைய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்டுள்ள யோசுவா என்னும் பெயராகும். யோசுவா என்னும் எபிரேய பெயர் கிரேக்க மொழியில் இயேசு என்று அழைக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து நமது ரட்சிப்பின் தேவனாக இருக்கிறார்.
அவர் நமது பிரதான ஆசாரியரும் இரட்சகருமாக இருக்கிறவர். யோசுவாவோ மோசேக்கு பதிலாக இஸ்ரவேல் ஜனத்தாரை கானான் தேசத்திற்கு வழிநடத்தினார். இயேசு கிறிஸ்துவோ நம்மை பரம தேசத்திற்கு வழிநடத்துகிறார். நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்தார். யோசுவாவின் முந்தைய பெயர் ஓசையா என்பதாகும். இந்த பெயரோடு யெகோவா என்னும் பெயரில் முதல் எழுத்தை சேர்த்து மோசே ஓசையாவை யோசுவா என அழைத்தார். மனுக்குலத்திற்கு இயேசுவின் நாமத்தினால் மாத்திரமே ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. மனுஷர்களை ரட்சிக்க வேறு எந்த நாமமும் கட்டளையிடப்படவில்லை. இயேசு தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு என்னும் பெயருக்கு ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர் என்று பொருள். கிறிஸ்து ஜனங்களுடைய பாவங்களில் இருந்து அவர்களை மீட்டு ரட்சிக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம். இயேசு கிறிஸ்து தமது மரணத்தின் மூலமாக பாவத்தின் சாபத்திலிருந்து மனுக்குலத்தை மீட்கிறார். தமது கிருபையின் ஆவியினால் பாவச்சேற்றில் விழுந்து கிடப்பவர்களை தூக்கி எடுத்து தமது இரத்தத்தினால் சுத்திகரிக்கிறார். ஜனங்களை பாவத்தில் இருந்து ரட்சிக்கும் போது அவர்கள் தேவனுடைய கோபத்தில் இருந்தும் சாபத்தில் இருந்தும் ரட்சிக்கப்படுகிறார்கள். இக்காலத்தில் சாபத்தின் விளைவினால் உண்டாகும் உபத்திரவங்களிலிருந்தும் இனிமேல் உண்டாகப் போகிற உபத்திரவங்களிலிருந்தும் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக விடுவிக்கப்படுகிறார்கள். தங்களுடைய பாவங்களை விட்டு விலகி வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய ஜீவனை அவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிறார்கள். வேதாகமத்தில் 7 பேருக்கு அவர்கள் பிறப்பதற்கு முன்பாகவே பெயரிடப்பட்டது. இஸ்மவேல், ஈசாக்கு, சாலமோன், யோசியா பிறப்பதற்கு 325 வருஷங்களுக்கு முன்பாக, கோரேஸ் பிறப்பதற்கு 175 வருஷங்களுக்கு முன்பாக, யோவான் ஸ்நானன், இயேசு. புதிய ஏற்பாட்டில் இயேசு என்னும் பெயர் 983 தடவைகள் வந்திருக்கிறது. தேவகுமாரனுக்கு இந்த உலகத்தில் வழங்கப்படும் பெயர் இயேசு என்னும் பெயர் கிரேக்க சொல். இதற்கு இணையான எபிரேய பெயர் யோசுவா. யோசுவா அல்லது இயேசு என்பதற்கு இரட்சகர் அல்லது ரட்சிப்பாக இருக்கும் தேவன் என்று பொருள். தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் மூலமாக வேத வாக்கியமெல்லாம் நிறைவேறுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் யூதர்களுக்கு விசேஷமாக எழுதப்பட்டிருக்கிறது. யூதர்களுக்கு பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நன்றாக தெரியும். பழைய ஏற்பாட்டில் மேசியாவை பற்றி கூறப்பட்டிருக்கும் தீர்க்க தரிசனங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறியுள்ளதை மத்தேயு தெளிவுபடுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் நிறைவேறியுள்ள தீர்க்க தரிசனம் தேவன் ஆகாஷ் ராஜாவிற்கு வாக்கு பண்ணிய அடையாளமாகும். ஏசாயா கர்த்தரின் வார்த்தையை ஆகாஷ் ராஜாவுக்கு இவ்வாறு அறிவிக்கிறார்: இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். யூதா தேசத்தை சனகரிப் முற்றுகையிட்டான். இவனுடைய ஆபத்தில் இருந்து தேவனுடைய ஜனங்களை மீட்பதற்காக கர்த்தர் இம்மானுவேலை வாக்கு பண்ணினார். ஜனங்கள் மேசியாவின் வருகைக்காக காத்திருந்தார்கள். இம்மானுவேல் யூத ஜனங்கள் மத்தியில் தாவீதின் வம்சத்திலிருந்து வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். யூத ஜனங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு ஒரு மேசியா வருவார். அவர் ஒரு கன்னிகை நடத்தில் பிறப்பார். ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள். அந்த கன்னிகையின் மூலமாக தேவன் தம்மை மாம்சத்தில் வெளிப்படுத்துவார். கன்னிகை என்பதற்கான எபிரேய வார்த்தை அல்மா என்பதாகும். மரியாள் ஒரு கன்னிகையாக இருந்தால் புருஷனை அறியேனே என்று மரியாள் தேவதூதனிடம் கூறுகிறாள். இயேசு கிறிஸ்து ஒரு அரண்மனையில் ராஜ குடும்பத்தில் ஒரு ராஜஸ்திரியின் வயிற்றில் பிறப்பதை தெரிந்தெடுக்கவில்லை. எந்த விதமான ஆடம்பரமான பிறப்பையும் அவர் தமக்கு அங்கீகரிக்கவில்லை. ஒரு கன்னிகை நடத்தில் பிறப்பதை தேவன் தெரிந்தெடுத்தார். கன்னிகை என்பது ஆவிக்குரிய பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறது. தேவன் யூதருக்கு கொடுத்திருக்கும் அடையாளத்தின் பிரகாரம் கன்னிகை நடத்தில் பிறந்திருக்கிறவர் தேவனுடைய குமாரனாக இருப்பார். அவர் தேவனுக்கும் மனுஷருக்கும் இடையே மத்தியஸ்தராக இருப்பார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யூதர்கள் மத்தியில் இம்மானுவேல் என்னும் பெயர் வினோதமானது. ஆயினும் இந்த பெயர் மிகவும் விசேஷமானது.
தேவன் நம் மத்தியிலே அவதரித்திருக்கிறார். இதன் மூலமாக அவர் நம்மோடு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார். நம்மோடு உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொண்டு ஐக்கியமாக இருக்கிறார். தேவன் யூதர்களோடு இருந்தார். தேவன் அவர்களோடு அடையாளமாகவும் நிழலாகவும் இருந்தார். கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணினார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் வார்த்தை மாம்சமாயிற்று. இயேசு கிறிஸ்து மனிதனாக அவதரித்தார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வானத்தில் உள்ள சேக்கிரா மகிமை பூமிக்கு வந்து இறங்கிற்று. இயற்கையின் மூலமாக நாம் தேவனை காணும்போது தேவன் நமக்கு மேல் உயரத்தில் வானத்தில் இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நாம் தேவனை காணும்போது அவர் நமக்கு விரோதமாக இருக்கிறார். சுவிசேஷத்தின் மூலமாக நாம் தேவனை காணும்போது அவர் நமக்கு இம்மானுவேலாக இருக்கிறார். நம்முடைய சுபாவத்தில் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்கு உதவி புரிகிறார். இம்மானுவேல் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். தேவனையும் மனுஷரையும் இணைக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்னும் வாக்கியத்திற்கு தேவனும் மனுஷனும் உடன்படிக்கையின் பிரகாரம் இணைக்கப்படுகிறார்கள் என்று பொருள். இதன் மூலமாக நமக்கு உண்டாகும் சந்தோஷம் நித்தியமானது. தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் நம்மை தேவனோடு இணைத்துக் கொள்ள வேண்டும். அவரை விட்டு விலகி சென்று விடக்கூடாது. யோசேப்பின் திருமணம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். கர்த்தருடைய தூதன் கொடுத்த கட்டளைக்கு யோசேப்பு கீழ்ப்படுகிறார். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்தார். இந்த நித்திரை தேவன் அவர் மீது வரவழைத்ததாகும். நித்திரை தெளிந்து எழுந்தவுடன் கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்கிறார். தன் மனைவியை சேர்த்து கொண்டார் என்னும் வாக்கியம் மரியாளை தன் மனைவியாக சேர்த்து கொண்டார் என்று மொழிபெயர்க்கப்பட வேண்டும். ஏனெனில் மரியாள் இன்னும் அவருக்கு நியமிக்கப்பட்டவளாகவே இருக்கிறாள். இன்னும் அவர்கள் இருவருக்கும் திருமணம் நடைபெறவில்லை. முதலில் குழம்பியிருந்த யோசேப்பு இப்போது தெளிவு பெறுகிறார். இதுபோல நமது சிந்தையில் நமக்கு ஏதாவது குழப்பம் இருக்குமென்றால் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது தேவன் நமது குழப்பத்தை நீக்கி தெளிவை உண்டு பண்ணுவார். ஒரு நல்ல சிநேகிதனைப் போல நமது நன்மைக்கு ஏதுவாக நல்ல ஆலோசனைகளை கொடுப்பார். வேதாகமத்தை வாசித்து பார்த்து அதில் எழுதப்பட்டுள்ள தேவனுடைய வார்த்தைகளெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் கட்டளைகளாக பாவித்து அவற்றுக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டும். வேத வாக்கியங்களை தேவனுடைய ஆலோசனைகளாக அங்கீகரிக்க வேண்டும். கன்னி மரியாள் தன் முதற் பேரான குமாரனை பெற்றாள். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இந்த சம்பவம் விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. கிருபையில் உற்பத்தியானது மகிமையில் வெளிப்படுத்தப்படுகிறது. யோசேப்புக்கும் மரியாளுக்கும் திருமணம் நடைபெற்றது. மரியாள் கர்ப்பவதியாக இருக்கும் போதே இந்த திருமணம் நடைபெற்றது. இந்த திருமணத்தின் போது இயேசு கிறிஸ்து மரியாளின் கர்ப்பத்தில் இருக்கிறார். மரியாள் தன் முதல் பேரான குழந்தையாகிய இயேசுவை பெற்றெடுத்தாள். அதுவரையிலும் யோசேப்பு அவளை அறியாதிருந்தார். இதன் பின்பு யோசேப்பு மரியாளை அறிந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டார். கர்த்தருடைய தூதனானவர் கட்டளையிட்ட பிரகாரம் மரியாள் பெற்ற குமாரனுக்கு இயேசு என்று யோசேப்பு பெயரிட்டார். அவளை அறியாதிருந்தான் என்பது எபிரேயருடைய வழக்குச் சொல். குடும்ப உறவில் ஈடுபடாமல் இருத்தல், உடல் உறவு கொள்ளாமல் இருத்தல் என்று பொருள்படும். மரியாள் இயேசுவை தவிர மேலும் 4 குமாரர்களை பெற்றாள். அவர்களுடைய பெயர் யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா.